நான் சொன்னதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, ரகசியமா வச்சுக்கங்க. நான் ஒரு மடையன், கூட்டத்தை கூட்டி சொல்றேன்னு சொல்லிவிட்டு சொல்லாம இருப்பாங்களா? வந்த வேலையை விட்டுட்டு பொது வேலை கிளம்பி இருப்பாங்களே இந்நேரம். உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் அப்பனுக்கு அப்பனா ஆத்தாளுக்கு ஆத்தாளா மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்த என்ன நீ ஏமாத்திட்டிய மாறி. முத என் வீட்டுக்கு முன்னால வந்து நின்னு முதலாளி ஒரு வண்டி கொடுங்க ஓட்டி பொழைச்சுக்கிறேன்னு கேட்ட. நம்பி நானும் உனக்கு வண்டி கொடுத்தேன். எனக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? முதலாளி, இது ஒண்ணு அம்பிகாவதி அமராவதி காதல் இல்ல, சாதாரண மாரி அஞ்சல காதல் தான். இதுக்கு போய் இப்படி கத்தி ஊரை கூட்டிட்டீங்களே. என்ன என் வாழ்க்கை துணையா மாறி நினைச்சு தப்புன்னு சொல்லிடுங்க, என்ன நானே மாத்திக்கிறேன். பேசாத. ரெண்டு பேருமா சேர்ந்து சீமா கோயில்சாமியோட கௌரவத்தை கெடுத்தீங்க. இனிமே உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட போறதில்ல. ஆமா மாமா, இவங்களை சும்மா விடக்கூடாது. கரெக்டா மாப்பிள்ள, நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அஞ்சலிக்கும் மாறிக்கும் உடனே கல்யாணம். மாமா, வாசல்ல இருந்து வாராவது வரைக்கும் எல்லாருக்கும் போய் சொல்றா கல்யாணம்னு. மாமா போட நான் ஆடி போயிட்டேன் மாமா. முதலாளி மாமா. ஆமா, நீங்க சந்தோஷப்பட்டாலும் அதே சத்தம், கோபப்பட்டாலும் அதே சத்தம். நீங்க ஒரு தாறு பூசின தங்க கட்டி மாமா. அப்பா, நான் பயந்தே போயிட்டேன். எங்க அப்பா நல்ல அப்பா. எங்க மாமா நல்ல மாமா. கவலைப்படாதீங்க, ரெண்டு பேருக்கும் உடனடியா கல்யாணத்தை முடிச்சிடுறேன். ஆஹா, எங்க கல்யாணத்தை நானே என் சொந்த செலவுல எங்க தலைவர் தலைமையில் தான் நடத்துவேன். நடத்து. இனிமே இந்த நாட்டுல இப்படிப்பட்ட காதல் கல்யாணங்கள் தான் நடக்கணும். அப்பத்தான் வரதட்சணை கொடுமை ஒழியும், ஜாதி பிரச்சனை இருக்காது. நீ முதல்ல உங்க தலைவர்கிட்ட போய் தேதி வாங்கிட்டு வா. தலைவரே, தேதி அங்க அங்க. மாமா கொஞ்சம் ஓரம் கட்டிக்க. மாப்பிள்ள தேதி, தேதி. நல்ல மீன் துண்டா வைமா. ஐயா எத்தனையோ தடவை இந்த பேட்டைக்கு வந்திருக்கிறீங்க, இன்னைக்குதான் என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த குடிசைக்குள்ள வந்து மீன் குழம்பு சாப்பிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. ஏயா, நாங்கெல்லாம் குடிசைக்கு வரக்கூடாதா? குடிசையை வச்சுதான் நம்ம நாட்டுல எல்லாமே. குடிசை இல்லைன்னா நம்ம நாட்டுல பல அரசியல் கட்சியில கிடையாது. அது சரி தலைவரே, வந்தவங்க எல்லாம் மேட மேல ஏறி குடிசை ஒழிப்போம் குடிசை ஒழிப்போம் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் நீண்ட நாள் யோசனைக்கு பிறகு சொல்றேன், தென்னை மரங்களை ஒழிச்சாத்தான் குடிசையை ஒழிக்க முடியும். அப்புறம் தேங்காய்க்கு என்ன செய்வ? தேங்காய் எண்ணெய்க்கு என்ன செய்வ? கொஞ்ச நாளைக்கு ஜனங்க தலைக்கு எண்ணெய் வைக்காம அலையிட்டு. இது அதை விட நல்லா இருக்கு. ஒரு சின்ன விண்ணப்பம் இங்க வைக்கலையா? ஷோ ஐயா, என்கிட்ட ஏற்கனவே 40 சைக்கிள் ரிக்ஷா இருக்கு. இன்னும் ஒரு 50 சைக்கிள் ரிக்ஷாவுக்கு லோன் போடலான்னு இருக்கிறேன். நீங்க தான் மனசு வைக்கணும். என்னங்க இது வந்த இடத்துல? அவர் என்ன கேட்டாரு? 50 மாருதி காரா கேட்டாரு? 50 சைக்கிள் ரிக்ஷா தானே கேட்டாரு? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கே இங்க வந்து நிக்கும். அம்மா, கருவாடு எடுத்து வை. ஐயா, அதெல்லாம் வேணாமா? நல்ல கருவாடுங்க. செத்ததுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறதே கருவாடு ஒண்ணுதான். அண்ணே அண்ணே, கொஞ்சம் நிறுத்துங்க அண்ணே, என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க அண்ணே. வயிறு ரொம்ப வலிக்குது அண்ணே, சீக்கிரமா கூட்டிட்டு போங்க அண்ணே. ஐயா கொஞ்சம் இறங்க, இந்த அம்மாவை நான் ஆஸ்பத்திரி கொண்டு விடணும். அதெல்லாம் முடியாது, நானும் அவசரமா போகணும். நீங்க பேசினது 5 ரூபாய், 10 ரூபாயா தர, வண்டி விட்டு இறங்க. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நான் எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விட்டுட்டு நீ யார வேணும்னாலும் ஏத்திக்கிட்டு போ. நீங்க எங்க போகணும்? மாட்டாஸ்பத்திரிக்கு. இப்ப நீ இறங்கலன்னா மயானம் போய் சேர்ந்துருவேன். இறங்கியா? இறங்கியா? ஓ, நான் யாருன்னு தெரியாம என்ன அவமானப்படுத்திட்ட. உன்னை எங்க சந்திக்கணுமோ அங்க. ஏய், இந்த அம்மா இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னா உன் முட்டை மண்டையில குதிரை நடத்த அடிச்சிருவேன். தலைய பாரு, முட்டை கோசு மாதிரி. போடா மா, ஏறுங்கம்மா. பாத்து மெதுவா இந்த கம்பி பிடிச்சுக்குமா. ஏமா, புள்ள தாச்சி பொம்பளையா இருக்கீங்க, வரும்போது கூட துணைக்கு ஒரு ஆள் கூட்டி வர வேண்டாம்? ரிம்ம பெண்ட் எடுக்க கொடுத்து எத்தனை நாள் ஆகுது? நடந்து நடந்து ஏன் முதுக பெண்ட் ஆயிடும் போல இருக்க. அருவா கொடுத்து 6 நாள் ஆகுது. இன்னைக்கு அருவா கொடுக்கல, அதாலேயே வெட்டுவேன். அருவப்பாளைய சொட்ட தட்டி தரேன்னு வாங்கினியே, காசு வாங்கிட்டு இன்னும் தராம இருக்கியே. நாம இத்தனை பேர் கத்துறமே, அவன் கண்ணு முடிச்சு பாக்குறானே. அதானே. என்னப்பா இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல,
வேலை செய்யாம தூங்கி வளரியே என்ன அர்த்தம்? ராத்திரி நைட் ஷோ 2 பார்த்தேன், அதனால தூக்கம் தூக்கமா வருது. நம்ம ஊர் கொட்டையில நைட் ஷோ ஒண்ணு தானே, நீ எப்படி 2 பார்த்த? ஒண்ணு கொட்டைக்கு உள்ள பார்த்தேன், இன்னொன்னு கொட்டைக்கு வெளியில பார்த்தேன். வெளியில பாத்தியா? அது என்னப்பா ஆட்டம்? வந்து உள்ள பார்த்ததை விட வெளியில பார்த்தது அருமையான ஆட்டம். ஒரு ஜோடியின் கண்கொள்ளா காதல் காட்சி. செந்தில் யாருப்பா அது? சொல்றேன். நம்ம பேட்டையை சேர்ந்த, நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச, நம்ம கூட ஒன்றி பழகிய ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும். இந்த மாவா? ஐயோ நான் இல்லைங்க. அது அம்மா இல்லப்பா, பொண்ணு. பொண்ணா? சரி சரி செந்தில், சீக்கிரம் சொல்லு. சொல்லு செந்திலு, செந்திலு சொல்லு, சொல்லு செந்திலு, சொல்லு. சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு பார்த்த ரகசியத்தை காசு வாங்காம சொல்லுவேனா? டிக்கெட்டுக்குள்ள ரூபாய் கொடுங்க, அப்புறம் சொல்றேன். அப்படியா? இந்தா இந்தா சொல்லு சொல்லு சொல்லு. கொண்டா இந்தா ஏன் கேட்டனா? என்ன நாலு குறையுது? இந்தாங்க என்ன 1.90. தாய் குளத்துக்கு தண்ணியடா. செந்திலையே எல்லாரும் வைக்கிறாங்க. அவரு கதை சொல்ல போறாரா? மேடையில தான் கதை சொல்லுவாங்க, இப்ப பட்டறையிலே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, என்ன கதை? காதல் கதை. காதல் கதையா? ஏன் எல்லாரும் வாங்கடி கேக்கலாம்? உட்காருங்க 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 உட்காருங்கயா. ஆமா, இப்படி உட்காந்துட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் காசு யாரு கொடுப்பா? நீ குடு. எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 10 ரூபாய் வச்சுக்கோ. சீக்கிரமா சொல்றேன். இப்படி தப்பான கதையை சொன்னா கூடுவீங்க, நல்ல கதையை சொன்னா ஓடுவீங்க. என்ன உலகம் ஐயா? டேய், தாத்தா பூட்டாரு, இன்னைக்கு எல்லாம் ஐயா செலவு தான். நல்லா சாப்பிடுங்கடா. டேய், இந்தடா துட்டு. இறங்கடா பணத்தை, நான் என் தாத்தாவுக்கு மாலை போடணும். இத பாரா, ஒரு தடவை தூக்கிட்ட பணத்தை மறுபடியும் இறக்க கூடாது. டேய், உனக்கு மாலை போடணும்னு ஆசை இருந்தா சுடுகாட்டுல வந்து போடு. முடியாது, இறக்குங்க பணத்தை, இங்கே தான் போடலாம். டேய், தகராறு பண்ணாம மரியாதையா போயிடு. டேய், பணத்தை இறக்கலாம், எல்லாரும் இங்கே பொழுதுடுவேன். ஏதாவது பண்ண கத்தில சொருவிடுவேன். டேய், என்னங்கடா உங்ககிட்ட மட்டும் கத்திக்குதா? தபார் என் கையிலயும் கத்திக்குது, கீசிடுவேன். எல்லா பயலும் ஓடிட்டானுங்க. யாராவது 4 பேர் கூப்பிடுப்பா, தூக்கிடுவோம். இருங்க, இப்பதான் கத்திய உருவிட்டு 2 பேர் ஓடி இருக்கானுங்க. அதுல ஏதாவது ஒண்ணு போனமா தான் வரும், அதையும் இதோட வச்சு தூக்கிடுவோம். பின்ன இவனுக்கெல்லாம் தனியா பாட கட்ட முடியுமா? என்னப்பா நீ இங்க உளுந்து கிடக்குற? ஃபுல்லா போட்டுக்கினியா? அளவோட குடிக்க கூடாது? குடிக்கிறவன் பேரெல்லாம் கெடுக்கிறியே. ஏன்பா குடிச்சிட்டு இந்த கூத்த அடிக்கிறானுங்களே, இந்த குடிய ஒழிக்க வர வழியே இல்லையா? நாட்டுல குடிய தயார் பண்றதே 8 கம்பெனி தான் இருக்கு. குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க அந்த 8 கம்பெனிக்கு போன் பண்ணி இத தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்கிட்ட தனித்தனியா போய் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு கெஞ்சினா எப்படிங்க நடக்கும்? நடக்காதுதான். இதுக்கு என்னப்பா வழி? நம்ம தூக்குவோம். ஐயோ, இதுக்கெல்லாம் 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்களே. இனிமே 2 பேர் தான், தூக்குங்க. நைனா, கத்தாதீங்க. காரியத்தை முடிச்சுட்டு நைட் ஷோ நான் சினிமாவுக்கு போகணும். டிக்கெட் வேற வாங்கி வச்சிட்டேன். என்னடா அது குழந்தை கத்துற சத்தம் கேக்குது? அட, குழந்தைதான். வாத்தியார் படத்துல வந்த மாதிரியே நிஜமாலுமே போட்டு போயிட்டாங்களா? என்னது, குழந்தை விட்டு கடைக்கு போயிட்டாங்களா? யாருதுங்க குழந்தை? இந்த மாதிரி இருட்டுல விட்டு போறது தப்புங்க. வந்து தூக்கிட்டு போங்க. ஐயா ஐயா, என்ன ஏன்னு கூட கேட்காம போற? இவெல்லாம் நாட்டுக்கு தேவையா? அம்மா, குழந்தை நம்மளுதுங்களா? நம்ம குழந்தையா? உனக்கு எனக்கு பிறந்த குழந்தையா? மூஞ்சி முகர கட்டி மாதிரி இடிச்சனா? ஓ, நீங்க அப்படி புரிஞ்சுட்டீங்களா? அம்மா, குழந்தை உங்களுதுங்களா? ஐயா, எனக்கு கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகாம குழந்தை பிறக்காதா? பத்திரிக்கையில நீங்க படிக்கிறதே இல்லையா? யாருடைய குழந்தை? ஐயோ, யாரு பெத்த குழந்தை இப்படி போட்டு போயிட்டாங்களா? குழந்தை ஒண்ணுது இல்ல. இல்ல. அப்ப பொத்திட்டு படுறா. டேய், யாருடைய குழந்தை? என்னையா இது? யார கேட்டாலும் என்னது இல்ல ஒன்னது இல்லங்கிறீங்க. நான் மட்டும் ஏன் இறக்கப்படணும்? நானும் போட்டு போயிடுறேன்.
அவசரத்துல நாயகியை கடிச்சு தின்னுட்டா? என்னடா அது, ஒரு படம் பார்த்தோமா நிம்மதியா வீட்டுக்கு போனோமான்னு இல்ல. இதெல்லாம் எம்சிங்க, யார் அவஸ்தைப்படுறது? சரி, இப்ப தூக்கிட்டு போறேன், விடிஞ்சு பாத்துக்கலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே தயங்காதே. ஏன்டா இப்படி கத்துற? அதான் பாலை கலை கொண்டு வரல. என்னது, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா, குழந்தைய எடுத்துக்க. இந்த மருந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு கொடுக்கணும். இந்த சுத்தம். நானே ரிக்ஷா ஓட்டுறேன் சார். 3 வேளையும் பக்கத்துல உட்கார்ந்து மருந்து கொடுத்தா என் பொழப்பு என்ன ஆகுறது? அப்ப என்ன கொடுக்க சொல்றியா? நீலாம் ஏன் குழந்தை பத்துக்கிட்ட? எனக்கு வேணும். என்னப்பா ஒண்ணும் பேசாம நிக்கிறேன்? வரேன் சார். பீஸ் போயிடுச்சா? பீஸ்பா, பணம். ஓ, அத மறக்க மாட்டீங்களே. மருந்து குடுறா. அடம் பிடிக்காதடா, மருந்து குடுறா. டேய், டாக்டர் வேற உனக்கு பக்கத்துலயே உட்கார்ந்து மருந்து கொடுக்க சொல்றாரு. நான் சவாரிக்கும் போக முடியல. இப்ப என்னடா பண்றது? அழகி நிப்பாட்றா, நிப்பாட்றா, அழகி நிப்பாட்றா, அழகி நிப்பாட்றா, அழகி நிப்பாட்றா. ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறேன், அப்பா நிப்பாட்டியான்னு பாக்குறேன். செல்ல கிளியே மெல்ல பேசி, தென்றல் காற்றே மெல்ல வீசு. வர்றா. டேய், வாத்தியார் பாடினா குழந்தைகள் எல்லாம் அழகி நிப்பாட்டிருது. நான் பாடினா நீ அழகி நிப்பாட்ட மாட்டேங்கிறியா? சரி, பாலையாவது குடி. குடுறா. டேய், குடுறா. ஜோ, குடியே, குடியே. ஜோ, இவன. டேய், குடுறா, குடுறா. டேய், டேய், குடுறா. இப்ப என்ன பண்ணலாம்? பச்சாக்கி. குடி, குடி. இது சரியான திமிர் பிடிச்ச குழந்தை. எதை எங்கெங்க வச்சு குடுக்கணுமோ அங்க வச்சு கொடுத்தா தான் குடிக்கிறேங்குது. குடிச்சிட்டியா? குடிச்சிட்டியாமா? ஆமாடி. ஓ, வாங்க போலாம். என்ன அஞ்சல, உனக்கும் மாரியண்ணனுக்கும் கல்யாணம்னு கேள்விப்பட்டோம். நாங்களும் பொருத்தமான ஜோடின்னு சந்தோஷப்பட்டோம். இப்ப என்னடா என்ன கையில குழந்தைய வச்சுக்கிட்டு தாள ஆட்டிக்கிட்டு இருக்காரு? இதுங்க செட்டப்பா? சி, தப்பா பேசாத. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இருக்காதா? அங்க போய் பாரு, ஊரே கூடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய மனுஷன் சொன்னா முறைப்பிய. இந்தப்பா, எதையோ பறிகொடுத்த வீட்டுல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? மாறி, என்ன இருந்தாலும் குழந்தைய தூக்கிட்டு வந்தது தப்புதான். நடு ராத்திரில குழந்தை கிடக்குது. வரவன் போறவெல்லாம் பாத்துட்டு போறான். என்னை விட்டு வர சொல்றியா? எதுனாலும் சரி, இது வில்லங்கம் தான். யாருக்கு பிறந்ததோ எவ பெத்து போட்டு போனாலோ. ஐயோ பாவம். இத வச்சு ஒவ்வொருத்தரும் வருவாங்க, மாரியா பிளாக்மெயில் பண்ணிடுவாங்க. கோடி கணக்கில் கொட்டி வச்சிருக்கேன், பிளாக்மெயில் பண்ண போறாங்க. பாவம் மாறி, அது உண்டு அது வேலை உண்டுன்னு இருந்தது. இப்ப இந்த குழந்தையால நல்லா மாட்டிக்கிச்சு. அட என்னமா அது, ஒரு அனாதை குழந்தையை தூக்கிட்டு வந்தா நாட்டிலே இதான் பெரிய குற்றம்னு சொல்றீங்க. மத்தவங்க செய்யறதெல்லாம் ஒண்ணு இல்லாத மாதிரி பேசுறீங்களே. எவ பெத்து போட்டு போனான்னு சொல்றீங்க, ஆனா எவ பெத்தான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எந்திரிங்க, அட எடுத்து காலி பண்ணுங்க. வாங்க போலாம். எதை சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். எதை சொன்னாலும் மொத்தமா ஒன்னா கூடி பெருசா விசாரிக்க மாட்டாங்க. குழந்தை நான் தான் தூக்கிட்டு வந்தேன். எனக்கு வளர்க்க தெரியாது, நானே வளர்த்துக்கிறேன். வளப்பையா வளப்ப? நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உனக்கு எனக்கும் கல்யாணம்னு ஊரே பேசிட்டு இருக்கு. இப்ப போய் குழந்தை கொண்டு வந்திருக்கிய. அஞ்சல, இதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு சம்பந்தமே இல்ல. ஐயோ, உனக்கு தெரியாதியா? இது சம்பந்தப்படுத்தி நம்மள பிரிச்சிருவாங்க. அப்ப இந்த பயலுக்கு சம்பந்தம்னு பேர் வைப்போம். இத பாரியா, இந்த விளையாட்டு எல்லாம் வேண்டாம். மரியாதையா இந்த குழந்தையை கொண்டு போய் எங்கயாவது விட்டுரு. இல்லன்னா இல்லன்னா என்ன மறந்துரு. அஞ்சல, அஞ்சல, என்னடா இவ வேற இப்படி சொல்லிட்டு போறா? டேய், நீ எங்காவது போயிடா. என்னடா இவனை எங்க கொண்டு போய் விடுறது? என்னப்பா ரிக்ஷா வருமா? ரிக்ஷா தானா வராது, ஏறி மிதிச்சா வரும். சரி, ஏறி மிதி. பிள்ளையார் கோயில் வரையிலும் போனோம். என்ன கேக்குற? ₹1,00,000 கொடுங்க. அட என்ன நீ? பின்ன என்ன சாமி, இந்த இருக்கு பிள்ளையார் கோயில், இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா?
நீங்க ₹1 சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு பன்னு டீயும் சாப்பிடுவேன், இல்லன்னா பட்டினி கிடப்பேன். ஏறி குந்துங்க. சரி வாடி. ஆமா, கையில என்ன குழந்தை? பின்ன குழந்தைய காலியா வச்சுக்குவாங்க. அட அது இல்லப்பா, குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ரிக்ஷா எப்படி ஓட்டுவேன்னு. இந்த அம்மா இருக்காங்களே, அவங்க கிட்ட நான் கொடுத்துருவேன். நீங்க இறங்கும் போது திருப்பி வாங்கிக்குவேன். எங்க வீட்டுல 8 கொடுத்தனும் எல்லாரும் குழந்தைய கொண்டாந்து என் மடியில தான் போடுவாங்க. அதே மாதிரி நீயும் போட்ட. உங்க மடியில 80 குழந்தைய போடலாமா? குழந்தை வளர்க்குற முகராசி உங்ககிட்ட இருக்கு. நீ சொல்றது வாசம் தாப்பா. குழந்தைங்கள்லாம் இவரை கண்டா பயப்படும், என்ன கண்டா சிரிக்கும். இவரை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நீங்க எப்படி இத்தனை வருஷமா? போயா. இந்தாப்பா குழந்தை. உங்க குழந்தைய என்கிட்ட கொடுக்குறீங்க? என்னப்பா சொல்ற? நீ தானே கொடுத்த. என்னது குழந்தைய நான் கொடுத்தனா? ஐயா அநியாயம் அக்கிரமா. இங்க வாங்கய்யா, இங்க வாங்க, இங்க வந்து கேளுங்கய்யா, இங்க வாயா வாயா. என்னையா ரிக்ஷாவில் சவாரி வந்தாங்கய்யா. இப்ப இந்த குழந்தை என்னதுன்னு சொல்றாங்கய்யா. இது என்ன நியாயம் கேளுங்கய்யா. எத்தனை பேர் அப்படி கிளம்பிருக்கீங்க? வாங்கியா. குழந்தை எங்களுதா? ஆமா. இப்ப சொல்லு, குழந்தை என்னதுதான்? அப்ப என்ன சொன்ன? மிதிச்சாத்தான் ரிக்ஷா வருமா? மிதிச்சா ரிக்ஷா மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல எல்லாமே வரும். இந்தா வாடி. இனிமே இந்த டைப் வேண்டாம், டைப்பை மாத்துவோம்.